வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 5 வருடங்களில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் வன்முறை அபாயம், வாக்களிப்பு நடந்து முடிந்த கையோடு இலங்கையில் உச்சக்கட்ட பாதுகாப்புக்கு ஏற்பாடு. ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு வழங்க உள்ளதாக நாமல் கருத்து. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. தொடர்வது விரிவான செய்திகள். அமைச்சரவையால் அண்மையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இலங்கை தேர்தல் ஆணையகம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. அதில் சில முடிவுகள் ஒரு வேட்பாளரின் தெளிவான ஒப்புதல்களாக கருதப்படுவதாகவும் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் அமைச்சரவையின் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறுத்துவதற்கு ஆணையகத்திற்கு அதிகாரம் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சில முடிவுகளை ஒத்திவைக்க ஆணையகம் பரிந்துரைத்துள்ளது. உதாரணமாக சிறப்பு மாதாந்த உதவித்தொகையான 3000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அதனை அக்டோபர் மாதத்திற்கு பின் நடைமுறைப்படுத்த ஆணையகம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை அண்மைய அமைச்சரவை அனுமதிகளை ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் செயல்களாகவே கருதுவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 5 வருடங்களில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பாடுபட உள்ளதாக சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அம்பாறை திருக்கோயில் பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியதன் பின்னர் திருக்கோவில் பிரதேசத்தின் அபிவிருத்தி மேம்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். இந்த பிரதேசத்தில் விவசாயத்தை நவீனமயப்படுத்துவதற்கான திட்டம் கொண்டு வரப்படும். ஹெக்டேருக்கு 8 மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். கடல்சார் தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் வீட்டில் எரிவாயு தீர்ந்து போனால் சிலிண்டரை எடுத்து செல்வதில் பிரச்சனைகள் இருக்காது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தல் தினத்தன்று தனிநபர் ஒருவர் சின்னத்தை காட்டி வீதியில் நடமாட முடியும் என்றாலும் ஊர்வலமாக செல்வதை தடை செய்யும் திறன் போலீசாருக்கு உண்டு என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் தேர்தல் நடத்தப்படாத சூழ்நிலை போன்று முற்றாக அமைதியாக இருப்பதாகவும் அமைதியான நீர்த்தேக்கத்தின் ஆழம் அதிகம் என்றும் சுட்டிக்காட்டினார். ஏனைய மாகாணங்களில் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. வீடு வீடாக அதிக அளவில் மக்கள் செல்வது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் முதல் முடிவுகளை இரவு 11 மணியளவில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் 18ஆம் தேதியுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கப்படும். அதே நேரம் தேர்தல் தினத்தன்றும் மக்கள் தமது தேவைக்காக சிலிண்டரை கொண்டு செல்லும் போது அதுவும் ஒருவித பிரச்சாரமாக மாறும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களால் வலிந்து வன்முறைகள் உருவாக்கப்படலாம் என்ற அச்சம் இருப்பதால் எதிர்வரும் 21ஆம் தேதி வாக்களிப்பு நடந்து முடிந்த கையோடு உச்சகட்ட பாதுகாப்பை வழங்குவது குறித்து தேசிய பாதுகாப்பு சபையில் தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளது. தேர்தலில் தங்களுக்கு கிடைக்கும் வாக்குகள் தொடர்பில் இப்போது பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டு வரும் சில அரசியல் கட்சிகள் தேர்தலின் பின்னர் தாம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காத பட்சத்தில் வன்முறைகளை தூண்டலாம் என்று அரச புலனாய்வுத்துறை முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னர் தேர்தல் மனு ஒன்றினூடாக அவரது நியமனத்தை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ததன் பின்னர் அவருக்கு ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் கிடைக்கப்பெறுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னர் தேர்தல் மனு ஒன்றினூடாக அவரது நியமனத்தை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை தேர்தல் விதிமுறைகளை மீறிய பாரிய சம்பவங்கள் பதிவாகவில்லை. எனினும் நடைமுறையில் உள்ள சட்டங்களை மேலும் கடுமையாக அமுல்படுத்துவதற்கு தமக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை குறிப்பிட்ட அவர் தாம் வெற்றி பெற்றால் எதிர்வரும் 22ஆம் தேதியே நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் தமது தரப்பின் ஒத்துழைப்போடு இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள நாமல் ராஜபக்ச ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்று தேர்தல் பிரச்சார நிகழ்வொன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஆரம்பத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்களால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் பிரச்சார நிகழ்வுகள் ஆரம்பமானது. குறித்த பிரச்சார நிகழ்வில் பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை நெல்லை ஆதீனக்குரு முதல்வரையும் நாமல் ராஜபக்ச சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இது குறித்து கருத்து வெளியிட்ட அவர் நெல்லை ஆதீனக்குரு முதல்வர் தேசிக ஞானசம்பந்த பிரம்மச்சாரிய சுவாமிகளை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது. வலுவான ஒன்றுபட்ட எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் நாம் உழைக்கும் போது அவருடைய வழிகாட்டுதல்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவது உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு அமைத்தவுடன் கண்டியில் நடைபெறவுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா பெரகராவை நிறுத்துவதாக தான் கருத்து தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா அத்தநாயக்கவின் வெறுக்கத்தக்க இழிவான அறிக்கையினால் அரசியல்வாதி என்ற முகையில் தாம் கட்டிக்காத்து நற்பெயருக்கு புகழுக்கும் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய தாக்கல் செய்த இந்த மனுவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா அத்தநாயக்க மற்றும் பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றும் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார திசாநாயக்கவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையினை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத் ஹேபாபத்திரன குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் 18ஆம் தேதி பிரச்சார நடவடிக்கைகளுக்கான காலக்கெடு முடிவடைந்த பிறகு எதிர்க்கட்சியினர் தங்கள் ஆட்களையே தேசிய மக்கள் சக்தியினராக பாவித்து வன்முறை சம்பவங்களை உருவாக்கலாம் என சந்தேகம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாட்டில் வன்முறை சம்பவங்களை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும் என எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அரசியல் மேடைகளில் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். இந்த அரசியல்வாதிகள் தாமே வன்முறைகளை வெடிக்கச் செய்துவிட்டு அவற்றை தேசிய மக்கள் சக்தியை செய்ததாக கூறுவார்கள் என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா செய்தியாளர் சந்திப்பொன்றில் கூறியுள்ளார். இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றதாக கூறுபவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து அது எவ்வாறு அவர்களுக்கு தெரிய வந்தது என்பதை கண்டறிந்து குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு படையினரிடம் டெல்வின் சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் பற்றி பேச ஊடக நிறுவனங்களும் சிரமங்களை எதிர்கொள்ளும். அப்போது இந்த அரசியல்வாதிகள் தங்கள் சதிகாரர்களை பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தியாக காட்டிக்கொண்டு வன்முறை சம்பவங்களை உருவாக்குவார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளது. கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக ஈஸ்டர் தாக்குதலை உருவாக்கியவர்களுக்கு இது பெரிய விடயம் அல்ல என்றும் அவர் கூறினார்.